வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சட்னி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்தி செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து இது கூடவே நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே ஒரு 10 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த உளுந்தோட டேஸ்ட்டு, சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு இந்த கொத்தமல்லி சட்னிக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி, நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நல்லா அலசிக்கிக்குங்க. மண் இருக்கும், நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வதக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும்தான் வதக்கணும். கொத்தமல்லி நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னாக்கா சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்காது, கலரும் கொடுக்காது. அதனால் ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ லைட்டாக இது சுருங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கக்கூடாது, சட்னிக்கு டேஸ்ட்டு மாறும். அதனால் நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். நான் சொன்ன பக்குவத்துக்கு வதக்கி எடுத்து நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா சட்னி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்குங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்குங்க. லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்குங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சட்னி அரைச்சி எடுத்து வந்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. சட்னி பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். தாளிப்பு அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக ரெடி ஆகிருக்கு கொத்தமல்லி சட்னி. நல்ல சுட சுட இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.